அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திமுகவால் அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக அணிகள் வாயிலாக ஒவ்வொரு அணிகளையும் சந்தித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக வருகின்ற தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே திமுக திட்டமிடல் என்ற அடிப்படையில் இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைத்து தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு திமுக இருக்கக்கூடிய 23 அணிகளையும் ஒவ்வொருவராக அழைத்து இந்த கூட்டத்தில் பேசுகிறார்கள். இந்நிலையில் அமைச்சர் கே நேரு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடன் தற்போது முதலமைச்சர்கள் இன்று மாலை 7:30 மணிக்கு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக அமெரிக்கா சென்றிருக்கும் முதலமைச்சர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் அவர்கள் அணிகள் சார்பாக பேசியது, குறிப்பாக இந்த தேர்தல் எடுக்க வேண்டிய நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, அதாவது ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களுக்குரிய கருத்துக்களையும் முதலமைச்சர்களிடம் இந்த அணிகள் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தன்னுடைய பணிகளை முன்கூட்டியே துவங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலும் இதே போல ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே ஒரு குழு அமைத்து தொடர்ச்சியாக அவர்கள் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் அழைத்து பேசினார்கள். எனவே அதன் அடிப்படையிலே தற்போது இந்த குழு அமைக்கப்பட்டு அவர்களும் அணிகள் வாயிலாகவும் தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாகவும் அழைத்து பேச இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த முதலமைச்சர் அவர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுகிறார். அப்போது அணிகள் சார்பாக கூறிய கருத்துக்களை முதலமைச்சரிடம் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.